தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய டிஜிட்டல் திணைக்கு உங்களை வரவேற்பது நான் வெங்கட் பெரியன். இன்னைக்கு டிஜிட்டல் திணையில் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னா, கட்சி தலைமை ரொம்ப கராராக இருக்குங்க அப்படின்னு சில பேர் புலம்புறது நம்ம காதில் விழுந்ததுமே, எந்த கட்சி தலைமைப்பா இப்படி ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தா திமுகவில் தான் அப்படி ஒரு சம்பவம் நடந்துகிட்ருக்கு. என்ன சம்பவம்னு விசாரித்தப்போ தான் ஓரணியில் தமிழ்நாடு முழக்கத்தின் கீழே இந்த உறுப்பினர் சேர்க்கை விவகாரத்தில் தான் பயங்கரமான கண்டிஷன்லாம் போடுறாரா முதல்வர் ஸ்டாலின். ஓரணியில் தமிழ்நாடு முழக்கத்தின் கீழே ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து திமுகவோட புதிய உறுப்பினர் சேர்க்கை நடத்தப்பட்டு வருது. வாக்காளர்களில் 30% பேரை புதிய உறுப்பினர்களாக சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை செட் பண்ணி அந்த நிகழ்ச்சியை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வச்சார். திமுகவோட இந்த உறுப்பினர் சேர்க்கைக்காக இண்டிவிஜுவலாக ஒரு ஆப்பையும் ஸ்டாலினோட மாப்பிள்ள சபரீசனோட பெண் டீம் உருவாக்கி இருந்துச்சு. இந்த ஆப் மூலமாக உறுப்பினரோட சேர்க்கை, அரசோட திட்டங்கள் குறித்த மக்களோட மனநிலைமை, இது எல்லாத்தையும் பெண் டீம் செய்யலாம் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் கிட்ட சபரீசன் கேட்டிருந்தார். ஆனால் முதல்வர் ஸ்டாலினோ நோ 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 அதெல்லாம் வேண்டாம், இந்த விஷயத்தை திமுகவினரே பண்ணட்டும், இந்த ஆப் மூலமாக எல்லாத்தையும் அவங்களே பண்ணட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதுக்கப்புறம் தான் திமுகவினருக்கு ட்ரைனிங்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் களத்தில் இறக்கி விடப்பட்டாங்க. இந்த ஆப் மூலமாக உறுப்பினர் சேர்க்கை விவரங்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டுட்டு வருது. ஓரணியில் தமிழ்நாடு தொடர்பாக இப்போ ரீசெண்டாக ஆய்வு பண்ண திமுக தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலின் ரொம்பவே உற்சாகமாக இருந்தார். ஏன்னா பெரும்பாலான இடங்களில் 30% அப்படிங்கிற அந்த டார்கெட்டை மோஸ்ட்லி ரீச் பண்ணிட்டாங்க. அதனால நெக்ஸ்ட் டார்கெட்டாக 40% புதிய உறுப்பினர் சேர்க்கை அப்படிங்கிற ஒரு புது டார்கெட்டையும் ஃபிக்ஸ் பண்ணப்பட்டுச்சு. அதே நேரத்தில் ஒரே ஓடிபி மூலமாக நிறைய உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டிருக்கதும் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இந்த விவகாரத்தில் தான் அமைச்சராகவும் மாவட்ட செயலாளருமான ஒருத்தரை முதல்வர் ஸ்டாலினே நேரடியாக கண்டிக்க, அதுக்கு அவரும் தவறுகள்லாம் சரி செஞ்சுக்கிறோம் தலைவரே அப்படின்னு ஒத்துக்கிட்ட சம்பவம்லாம் நடந்துச்சு. நம்மளும் கூட பேசியிருந்தோம். தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதிகள்லையும் உறுப்பினர் சேர்க்கை விவரங்களை நுட்பமாக ஆய்வு செஞ்ச சபரீசனோட அந்த பெண் டீமு இவங்க அனுப்பின அந்த உறுப்பினர் சேர்க்கையை பார்த்து ரொம்பவே ஜர்க்காயிட்டாங்களாம். ஒரே ஓடிபி மூலமாக பல உறுப்பினர்கள் அதிகமான பூத்துகளில் சேர்க்கப்பட்டிருந்தாங்களாம். இதை முதல்வர் ஸ்டாலினோட கவனத்துக்கும் கொண்டு போயிருக்கு சபரீசனோட அந்த பெண் டீம். அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்தப்போ ஓய்வில் இருந்த முதல்வர் ஸ்டாலின் மண்டல பொறுப்பாளர்களை கூப்பிட்டு ஆலோசனை நடத்தினார் இல்லையா, அப்போ இந்த ஒரே ஓடிபி மூலமாக பல உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்ட அந்த விவகாரத்தை சுட்டி காட்டி, இதெல்லாம் ரொம்ப தப்பு, இது சரியான முறை இல்லை, அதனால் எந்தெந்த பூத்துகளில் இப்படி அதிகமான உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டிருக்காங்களோ அங்கே மறுபடியும் உறுப்பினர் சேர்க்கை நடத்தணும், எந்தெந்த பூத்துகள் அப்படிங்கிற விவரம் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இதையடுத்து தான் அறிவாலயத்தில் ஜூலை 27ஆம் தேதி காலையிலிருந்து RS பாரதி, அன்புகம் கலை இவங்க 2 பேரும் ஒவ்வொரு தொகுதி மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மண்டல பொறுப்பாளர்கள்ட்ட எந்தெந்த பூத்துகளில் மறுபடியும் உறுப்பினர் சேர்க்கை நடத்தப்படணும் அப்படிங்கிற விவரத்தை சொன்ன கையோட அந்த பட்டியலையும் அனுப்பி வச்சிருக்கிறாங்க. இப்படி திருப்பி அனுப்பப்பட்ட பட்டியலில் மண்டல பொறுப்பாளர்களோட பேரு, திமுகவோட கட்சி மாவட்டம் எது, சட்டமன்ற தொகுதி எது, மொத்தமுள்ள பாகங்கள் எத்தனை, ரீசெட் செய்யப்படுற பாகங்கள் எத்தனை, இதுவரைக்கும் இணைக்கப்பட்ட உறுப்பினர்களோட எண்ணிக்கை எவ்வளவு, ரீசெட் பண்ணாக்கா இழக்கக்கூடிய உறுப்பினர்களோட எண்ணிக்கை என்ன, புதுசாக மறுபடியும் உறுப்பினர் சேர்க்கை நடத்த வேண்டிய அந்த பாகங்கள் எத்தனை அப்படின்னு தெள்ள தெளிவாக புள்ளி விவரங்களோட பட்டியல் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. அந்த ஆப் மூலமாக ஏற்கனவே சேர்க்கப்பட்ட உறுப்பினர் விவரங்களை 0வா கணக்கில் வச்சுக்கிட்டாங்களாம். இந்த பட்டியலை பார்த்த நிர்வாகிகள்லாம் ஐயோ மீண்டும் மீண்டுமானு ரொம்பவே மலைச்சு போயிருக்காங்களாம். சரி, கட்சி தலைமையோட கட்டளை, அதை நாம் மீறுறதுக்கு அவ்வளோ பெரிய ஆள் இல்லை அப்படின்னு கட்டளையை ஏற்றுக்கிட்டு மறுபடியும் பூத்துகளுக்கு உறுப்பினர் சேர்க்கையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கே தான் அடுத்த பஞ்சாயத்து ஒன்று ரெடியாக இருந்திருக்கு நம்ம மாவட்ட செயலாளர்களுக்கு. ஏற்கனவே பதிவு பண்ணப்பட்ட அந்த செல்ஃபோன் எண்களுக்கு ஓடிபி வரலையா. ஏங்க என்னங்க இது, இப்படி இருந்தால் யாரங்க உறுப்பினராக சேர்க்கறது அப்படின்னு பதட்டத்தோட இந்த தகவலை அறிவாலயத்துக்கு சொல்ல, பதறாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், டெக்னிக்கல் ரிலேட்டடாக சில அப்டேட்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, அது முடிஞ்ச உடனே உங்களுக்கு அது ஈஸியாக உறுப்பினர் சேர்க்கையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஆனால் ஒரு செல்ஃபோன் நம்பருக்கு 2 ஓடிபி மட்டும்தான் அக்செப்ட் ஆகும், அதையும் மனசில் வச்சுக்கிட்டு பொறுமையாக நிதானமாக பண்ணுங்கன்னு அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க.
தேர்தல் பிரச்சாரத்தை செம்ம பாசிட்டிவ் எனர்ஜியோட ஸ்டார்ட் பண்ணிட்டதா பேசிகிட்டு இருந்த திமுக நிர்வாகிகள்லாம் இப்போ டெக்னிக்கல் விவகாரங்களில் நம்ம கசக்கி புளியப்படுறோமோ அப்படின்னு வேர்த்து விறுவிறுத்துட்டு இருக்காங்களாம். சரி, அடுத்த அப்டேட் என்னன்னா, புதுச்சேரியில் கடல் அலை சவுண்டை விட இன்னொரு சவுண்டு அதிகமாக இருக்கே அப்படின்னு வண்டியை கட்டிட்டு போய் பார்த்தா அங்கே சத்தம் இல்லைங்க, ஒரு சூறாவளியே அடிச்சிட்டு இருக்கு. புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமிக்கும் பாஜகவுக்கும் இடையிலான அந்த முட்டல் மோதல் அதி உச்சத்துக்கு போயிடுச்சு. அந்த சத்தம் தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன ரங்கசாமிக்கும் பாஜகவுக்கும் பஞ்சாயத்தான் அப்படின்னு விசாரிச்சதுல 2021 புதுச்சேரியில் ரங்கசாமியோட என்ஆர் காங்கிரஸ் பாஜக இணைஞ்சி கூட்டணி ஆட்சி அமைக்கிறப்பவே துணை முதல்வர் பதவியை கேட்டுச்சு பாஜக. அதெல்லாம் செட் ஆகாதுங்க அப்படின்னு சொல்லி இதை ஏற்க மறுத்த ரங்கசாமி வலுவான அமைச்சர் பதவிகளை சும்மா வாரி கொடுத்தார். கடந்த சில ஆண்டுகளாக உரசல் ஊழல் இது எல்லாமே இருந்துட்டு தான் இருந்துச்சு. ஆனால் இந்த ஒரு வருஷத்துல தான் நிலவரம் கலவரம் ஆயிடுச்சான். துணைநிலை ஆளுநராக கைலேஷ்நாதன் நியமிக்கப்பட்டதுக்கு அப்புறமா முதல்வர் ரங்கசாமியோட கோபம் ரொம்பவே அதிகமாயிடுச்சான். 2024 ஆகஸ்ட் 7 அன்னைக்கு துணைநிலை ஆளுநராக கைலேஷ்நாதன் பதவி இருக்கிறார். அங்கேருந்து தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆனுச்சான். இப்போ ரீசெண்டாக சுகாதாரத்துறை இயக்குனராக ஆனந்தலட்சுமி அப்படிங்கிறவரை நியமிக்கிறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு முதல்வர் ரங்கசாமி. ஆனால் துணைநிலை ஆளுநரோ இதை புறக்கணிச்சுட்டு சீனியாரிட்டி மெரிட் அடிப்படையில் செல்வவேல் அப்படிங்கிறவரை நியமிச்சிருக்காரு. துணைநிலை ஆளுநரால் கடுப்பாகி போன முதல்வர் ரங்கசாமி என்னையா கடுப்பேற்றி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் அலுவலகத்துக்கு போகாமல் இருக்கிறது அப்படிங்கிற போராட்டத்தை கையில் எடுத்த உடனேயே டெல்லி பாஜக ஆடிதான் போயிடுச்சான். இதனால புதுச்சேரிக்கு இம்மீடியட்டாக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா அனுப்பி வைக்கப்பட்டார். முதல்வர் ரங்கசாமியை நிர்மல்குமார் சந்திச்சு பேசினப்ப அடக்கி வச்சிருந்த மொத்த குமுறலையும் மொத்தமாக கொட்டி தீர்த்துட்டாரா ரங்கசாமி. அடுத்த வருஷம் தேர்தல் நடக்கிற நிலையில இந்த துணைநிலை ஆளுநரை வச்சுக்கிட்டு எதுவுமே செய்ய முடியாது. அதனால துணைநிலை ஆளுநரை உடனே மாற்றி தான் ஆகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப விடாப்பிடியா இருந்திருக்கிறாரு ரங்கசாமி. அதோட நிற்காம தேர்தல் நடக்கிற வரைக்கும் துணைநிலை ஆளுநராக புதுசாக ஒருத்தரை நியமிக்கணும், இல்லைனா முன்னாடி தமிழிசை சவுந்தரராஜன் பொறுப்பு துணைநிலை ஆளுநராக இருந்தது மாதிரி ஒருத்தரை நியமிச்சிடுங்க அப்படின்னு ஒரு அழுத்தமும் கொடுத்துருக்காரு ரங்கசாமி. மகாராஷ்டிரா மாநிலம் ஆளுநராக இருக்கிற தமிழ்நாட்டை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணனை பொறுப்பு துணைநிலை ஆளுநராக நியமிச்சா சுமூகமாக செயல்பட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ரங்கசாமி. இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்ட நிர்மல்குமார் சுரானா பாஜக அமைப்பு பொதுச் செயலாளர் PL சந்தோஷ் உங்ககிட்ட பேசுவார் அப்படின்னு உறுதியளிச்சிருக்காரு. அவர் சொன்ன மாதிரியே ரங்கசாமியை கான்டாக்ட் பண்ணி PL சந்தோஷும் பேசியிருக்காரு. அவர்கிட்டையும் ரங்கசாமி தன்னோட குமுறல்கள்லாம் வெளிப்படுத்த அடுத்த மாதம் எல்லாமே நடக்கும் அப்படின்னு உறுதி தந்தாராம் சந்தோஷ். தற்போதைக்கு முதல்வர் ரங்கசாமி கூலாகி இருந்தா கூட பாஜகவினர் ஆடுற சில ஆட்டங்கள்னால கள நிலவரமே தலைகீழாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கதாகவும் சொல்கிறாங்க. ரங்கசாமிக்கு ஏற்கனவே தாவைக்க விஜய் ஆஸ்தான குரு அப்படின்னு பேசப்படுது. அதிமுக கூடயும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிற மனுஷன். அதனால புதுச்சேரி அரசியலில் ஒரு புது பூகம்பம் தாக்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு சொல்றாங்க புதுச்சேரியோட முக்கிய அரசியல் புள்ளிகள். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.